அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற திருக்குறளுக்கு இறங்க நாங்கள் ஃபுல் வெரைட்டிஸை செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் கீரை, இட்லி பொடி அண்ட் சாதப்பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தானோட பெனிஃபிட்ஸ் நல்லா பாருங்கள். முடக்கற்றான் முடக்குவாதத்தை முற்றிலுமாக அற்றக்கூடியது, அதனால தான் முடக்கற்றான் அதுக்கு பெயரே இருக்குது. இது தோல் வியாதிகள், புற்றுநோய் கடுமையான தன்மையும் இது குறைக்கும். மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த தீர்வாகவும் இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு 21 காஞ்ச மிளகாவை பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. தீஞ்சிடக்கூடாது, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நிழலில் உணர்த்தி வச்சுருக்க இந்த முடக்கத்தான் கீரையை அழகாக ஒரு 2 கைப்பிடி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா மொறுமொறுப்பு தன்மை பாருங்கள், கையில் இப்படி தீத்துனா இந்த மாதிரி அழகாக கிறிஸ்பியாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா அழகாக அதை வறுத்துக்கிட்டே இருங்க, தீஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு 1 கப்பு கடலை பருப்பு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதுவும் தீஞ்சிடக்கூடாது, எதுவுமே தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சிட்டால் அதோடைய வாசமே மாறிடும். 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, வெள்ளை உளுத்தம்பருப்பு இருந்தால் போட்டுக்கலாம். கருப்பு உளுந்து போட்டால் இன்னும் பெனிஃபிட்ஸாக இருக்கும். வெள்ளை உளுத்தம்பருப்பு தான் இப்போ நாங்கள் போட போகிறோம். வெள்ளை உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 துண்டு அளவுக்கு இந்த பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. 1 பூண்டு தோலோடு நசுக்கி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல முடக்கத்தான், அந்த பெருங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அந்த பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து இதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். நல்லா சூப்பராக ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கசப்பு சுவையில் எதுவுமே இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப மணமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், பிள்ளைங்க ரொம்ப விருப்பமாக இதை சாப்பிட்றாங்க. இதில் முடக்கத்தான் தான் கலந்துருக்குன்றதே தெரியல. ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இது ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. சாதத்தில் 1 டீஸ்பூன் அளவு போட்டு கொஞ்சம் நெய் இல்லை எண்ணெய் எது வேணால் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அதை விட ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்கள் இன்னொரு யூடியூப் சேனலும் வச்சுருக்கோம், ஸ்ரீ தனலக்ஷ்மி ஸ்டோர்ஸ்னு. உங்களுக்கு சாரீஸு, ஜுவல்லர்ஸு வேணுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க இந்த நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.